2001 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. அதுல திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சது. அப்போ பாரதிய ஜனதா நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி. எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏமாத்துறதுக்கே பிறந்த மக்களாட்டு இருக்குது. கருணாநிதி குடும்பம்னாவே அது ஒரு மாதிரியான குடும்பம் தான். நாளைக்கு என்னை பத்தி பேசுவாங்க பாருங்க. இதை நான் பேசிட்டு இல்லை, நாளைக்கு அது ஒரு பட்டிமன்றம் வைப்பாங்க. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்களே சிந்திச்சு பாருங்க. அதுல ஒரே கொள்கை தான். பாரதிய ஜனதா கட்சிக்கு 1999 என்ன கொள்கை இருக்குதோ அதுதான் 2026 அதே கொள்கை தான். ஆனா தலைவர்கள் மாறி இருக்காங்க, பிரதமர் மாறி இருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களுக்கு என்ன, வேற வழி இல்லை. நம்ம பத்தி பேசுறதுக்கு சரக்கு இல்லை, உண்டா? எது பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் மத்தியில் பேசுறது, என்னை பத்தி அவதூறா பேசுறது, இதைத்தான் 5 வருஷமா காலத்தை ஓட்டினார். இப்ப 10 நாளா என்னை பத்தி பேசிய தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டார். மக்களை பத்தியா பேசல. மக்களுக்கு என்ன வேணும், எதை செய்ய வேணும், திமுக ஆட்சியில் என்னென்ன செஞ்சோம், அதனால மக்களுக்கு என்னென்ன நன்மை கிடைச்சது, ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூட பேசுவதில்லை. திரு ஸ்டாலின் தான் அப்படின்னா உதயநிதி அதோட அதிகம். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.